வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பரிசு தொகை உறுதியாக்கப்பட்டுள்ளதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசு 5000 கிடைக்குமா, 3000 கிடைக்குமா, 2000 கிடைக்குமா, எவ்வளவு தான் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு கிடைக்கும்? எல்லோருடைய எதிர்பார்ப்பையுமே பூர்த்தி செய்து விட்டது இந்த அறிவிப்புங்க. ஜனவரியில் 4000 ரூபாய் பொங்கல் பரிசு ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை 10 முக்கிய தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டது. 5000 ரூபாய் உங்களுக்காக அரசு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஜனவரி 3ஆம் தேதி முதல் இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே கொடுக்க போகிறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் குறித்து அனைத்து ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்துவிட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அறிவிப்பு வந்த பிறகு இது இறுதி செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ திமுகவுடைய மிகப்பெரிய பொங்கல் கிஃப்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு 3000 ரூபாய் ரொக்க பரிசு தொகை வழங்க திட்டமிட்டிருக்காங்க. இது கம்மியாக தான் இருக்குது. இது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஒருவேளை தேர்தல் யூகத்தை பயன்படுத்தி அப்படின்னா 5000 ரூபாய் கூட கொடுக்க போகிறாங்க. இதனுடன் மகளிர் உரிமை தொகை சேர்த்து 4000 ரூபாய் ஒரே டைமில் கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. தமிழ்நாடு பொங்கல் பரிசு ரொக்க பணம் மற்றும் பொங்கல் கேஷ் குறித்து ஆளும் திமுக அரசின் திட்டம்தான் என்ன? பொங்கல் பரிசு குறித்து அறிவிப்பு எப்பொழுது வரும்? மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து கிடைக்குமா போன்ற விவரங்கள் எல்லார் மத்தியிலுமே கேள்வி எடுத்திருக்கு. இந்த ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 பணம் வழங்கப்படுவது குறித்து தகவல்கள் எல்லாமே ஆலோசித்து வருவதாக கேட்கப்பட்டிருக்கு. ஸோ வழக்கமாக வழங்கிய தொகையை விட இது அதிகம். அரசுக்கு கூடுதல் செலவு. அந்த பணத்துடன் சேர்த்து 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது எல்லோராலுமே. ஸோ இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு நீங்கள் என்னென்னலாம் இப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குங்க. ஸோ தமிழகத்தில் சுமார் 2.25 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ளார்கள் என்று எதிர்பார்ப்பு வருதுங்க. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளில் மக்களை மகிழ்ச்சிப்படும் விதமாக இந்த மெகா அறிவிப்பு ஏற்படுத்தும் திமுக திட்டமிட்டப்பட்டுள்ளது. ஸோ திமுகவுடைய வங்கி கணக்கு இணைக்கப்பட்டுள்ள மகளிர் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் பொங்கல் பரிசு அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வங்கியிலேயே டிபாசிட் செய்யப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பொங்கல் பரிசை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த டோக்கன்கள் அனைத்துமே நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். டிசம்பர் 31ஆம் தேதியிலிருந்து நமக்கு பார்த்திங்கன்னா டோக்கன்கள் எல்லாமே அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் கொடுக்க போகிறாங்க. இந்த டோக்கனை பெறுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஸோ ஜனவரி 3 இல்லைன்னா 5ஆம் தேதி இதற்கான மிகப்பெரிய அப்டேட் வந்துடுங்க. ஸோ ரேஷன் அட்டைகள் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்குமே இந்த 5000 ரூபாய் கொடுக்கலாம். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் இந்த மாதிரி 3 கார்டுக்கு மட்டுமா அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. அனைத்து வகையான ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த பொங்கல் பரிசு உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுகிறது. பொங்கல் பரிசு 5000 ரூபாய் தர முடிவுகள் செய்யப்பட்டிருக்குங்க. 2026 பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா சில முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. பரிசு தொகுப்பில் 5000 ரூபாய் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ டோக்கன் எல்லாமே உறுதியாகிடுச்சு. இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பரிசில் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் டீட்டெயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பொங்கல் பரிசு பெறுவதில் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்றதே நம்ம குறிப்பிட்டு சொல்கிறேங்க. ஸோ பொங்கல் பரிசுக்கு உண்டான அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். ஸோ பொங்கல் பரிசுக்கு உண்டான பட்டியலை இன்று இல்லைன்னா நாளை வெளியிட்டுருவாங்க. யாரெல்லாம் பொங்கல் பரிசு பெறத்துக்கு உண்டான ஆட்கள் அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருவாங்க. வீடியோ படிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் நல்லதாக கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பரிசு தொகை உறுதியாக்கப்பட்டுள்ளதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசு 5000 கிடைக்குமா, 3000 கிடைக்குமா, 2000 கிடைக்குமா, எவ்வளவு தான் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு கிடைக்கும்? எல்லோருடைய எதிர்பார்ப்பையுமே பூர்த்தி செய்து விட்டது இந்த அறிவிப்புங்க. ஜனவரியில் 4000 ரூபாய் பொங்கல் பரிசு ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை 10 முக்கிய தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டது. 5000 ரூபாய் உங்களுக்காக அரசு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஜனவரி 3ஆம் தேதி முதல் இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே கொடுக்க போகிறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் குறித்து அனைத்து ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்துவிட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அறிவிப்பு வந்த பிறகு இது இறுதி செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ திமுகவுடைய மிகப்பெரிய பொங்கல் கிஃப்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு 3000 ரூபாய் ரொக்க பரிசு தொகை வழங்க திட்டமிட்டிருக்காங்க. இது கம்மியாக தான் இருக்குது. இது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஒருவேளை தேர்தல் யூகத்தை பயன்படுத்தி அப்படின்னா 5000 ரூபாய் கூட கொடுக்க போகிறாங்க. இதனுடன் மகளிர் உரிமை தொகை சேர்த்து 4000 ரூபாய் ஒரே டைமில் கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. தமிழ்நாடு பொங்கல் பரிசு ரொக்க பணம் மற்றும் பொங்கல் கேஷ் குறித்து ஆளும் திமுக அரசின் திட்டம்தான் என்ன? பொங்கல் பரிசு குறித்து அறிவிப்பு எப்பொழுது வரும்? மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து கிடைக்குமா போன்ற விவரங்கள் எல்லார் மத்தியிலுமே கேள்வி எடுத்திருக்கு. இந்த ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 பணம் வழங்கப்படுவது குறித்து தகவல்கள் எல்லாமே ஆலோசித்து வருவதாக கேட்கப்பட்டிருக்கு. ஸோ வழக்கமாக வழங்கிய தொகையை விட இது அதிகம். அரசுக்கு கூடுதல் செலவு. அந்த பணத்துடன் சேர்த்து 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது எல்லோராலுமே. ஸோ இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு நீங்கள் என்னென்னலாம் இப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குங்க. ஸோ தமிழகத்தில் சுமார் 2.25 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ளார்கள் என்று எதிர்பார்ப்பு வருதுங்க. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளில் மக்களை மகிழ்ச்சிப்படும் விதமாக இந்த மெகா அறிவிப்பு ஏற்படுத்தும் திமுக திட்டமிட்டப்பட்டுள்ளது. ஸோ திமுகவுடைய வங்கி கணக்கு இணைக்கப்பட்டுள்ள மகளிர் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் பொங்கல் பரிசு அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வங்கியிலேயே டிபாசிட் செய்யப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பொங்கல் பரிசை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த டோக்கன்கள் அனைத்துமே நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். டிசம்பர் 31ஆம் தேதியிலிருந்து நமக்கு பார்த்திங்கன்னா டோக்கன்கள் எல்லாமே அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் கொடுக்க போகிறாங்க. இந்த டோக்கனை பெறுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஸோ ஜனவரி 3 இல்லைன்னா 5ஆம் தேதி இதற்கான மிகப்பெரிய அப்டேட் வந்துடுங்க. ஸோ ரேஷன் அட்டைகள் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்குமே இந்த 5000 ரூபாய் கொடுக்கலாம். NPHH, PHH, AYY இந்த மாதிரி 3 கார்டுக்கு மட்டுமா அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. அனைத்து வகையான ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த பொங்கல் பரிசு உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுகிறது. பொங்கல் பரிசு 5000 ரூபாய் தர முடிவுகள் செய்யப்பட்டிருக்குங்க. 2026 பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா சில முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. பரிசு தொகுப்பில் 5000 ரூபாய் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ டோக்கன் எல்லாமே உறுதியாகிடுச்சு. இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பரிசில் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் டீட்டெயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பொங்கல் பரிசு பெறுவதில் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்றது நம்ம குறிப்பிட்டு சொல்கிறேங்க. ஸோ பொங்கல் பரிசுக்கு உண்டான அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். ஸோ பொங்கல் பரிசுக்கு உண்டான பட்டியலை இன்று இல்லைன்னா நாளை வெளியிட்டுருவாங்க. யாரெல்லாம் பொங்கல் பரிசு பெறத்துக்கு உண்டான ஆட்கள் அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் நல்லதாக கூட நாங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.